ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா அத்தான் ஸ்பெஷல் 65. இந்த 65ஓட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா, விரவுறப்போ வந்துருந்துட்டு சிக்கன் வந்து என்ன கலர் இருக்கோ அதே கலர் வந்துருந்துட்டு பொரிச்சு எடுக்கும் போதும் இருக்கும். இப்போ பாருங்கள், அதுக்கு தான் வந்து அந்த விரவுன பாத்திரத்துலையும் இந்த பொரிச்ச சிக்கனையும் பக்கத்தில் வச்சு காட்டியிருக்கேன். ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இப்போ இதை ரெடி பண்ணதுக்கு வந்துருந்துட்டு இது வந்து போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கோம், 1.5 கிலோ. இது வந்து போன் இருக்க சிக்கன் வச்சுனாலும் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது வந்து இருந்துட்டு இதுக்கு 2-3 ஸ்பூன் வந்து இருந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து பேஸ்ட் பத்தாத மாதிரி தெரிஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கார்ன் மாவு ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா அரிசி மாவு வந்து இருந்துட்டு யூஸ் பண்ணணும். உங்கள்கிட்ட தனியாக அரிசி மாவு இல்லைன்னா இடியாப்ப மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது இடியாப்ப மாவு தான். எது இருந்தாலும் ஓகே தான், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இருந்துட்டு இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு போடணும். அப்புறம் வந்து தயிர் வந்து என்னென்னா, அந்த 10 ரூபாய்க்கு பாக்கெட் இருக்கும்ல, அந்த கடை தயிர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த பாக்கெட்டில் பாதி பாக்கெட்டு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் குழம்பு மல்லித்தூள் இருக்கும்ல, அந்த இது வந்து சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மல்லித்தூள். அதுக்கப்புறம் உப்பு வந்து இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு வந்து இருந்துட்டு இப்போவே போட்டுறணும். அதுக்கப்புறமா வந்து இருந்துட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் கலர் நல்லா ரெட்டிஷாக இருக்க மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குன்றதுக்காக ஆட் பண்ணியிருக்கு. இப்போ இதையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா ஃபுல்லாக வந்து இருந்துட்டு எல்லா பக்கமும் படுற அளவுக்கு வந்து இருந்துட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து விரவி விடணும். அதுக்கப்புறமா தான் இதுக்கு அடுத்து போடக்கூடிய மசாலா ஆட் பண்ணணும். இது வந்து எப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் தனித்தனியாக போட்டு ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக எல்லா பக்கமும் ஆட் ஆகுன்றதுக்காக நாங்கள் அப்படி போட்டு விரவி இருக்குது. இப்போ இதுக்கு அப்புறமா வந்து இருந்துட்டு சிக்கன் 65 மசாலா இருக்கலாம், அது போடணும். அது போட்டோன்னா கொஞ்சம் கலரும் நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து இருந்துட்டு அதை போட்டிருக்கு. இப்போ பாருங்கள், இதோட காரம் அப்புறம் இதில் இருக்க மசாலா கொஞ்சம் வந்து டேஸ்ட்டு கூட்டி கொடுக்குன்றதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். போட்டு இதையும் வந்துருந்துட்டு நல்லா வந்துருந்துட்டு கிளறி விடணும். இதுக்கு அப்புறமா தான் வந்துருந்துட்டு நம்ம வந்து முட்டை ஆட் பண்ணணும். முட்டை வந்து இருந்துட்டு எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா, முட்டை போடும்போது வந்து ரொம்ப சிக்கனோட சாஃப்ட்னஸ் வந்து நல்லா அதிகமாகும். அதுக்கப்புறம் அதில் போட்டிருக்க மசாலாவும் வந்துருந்துட்டு நமக்கு வந்து ஆட் ஆகி கிடைக்கும். அதுக்காண்டி தான். இப்போ பாருங்கள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு ரெட் கலர் கேசரி கலர் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து இதுக்கு வந்து நிறைய கலர் யூஸ் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்குன்றதுக்காக போட்டிருக்கு. இப்போ முட்டை யூஸ் பண்ணும்போது அதில் சேர்த்துருக்க மசாலா வந்து நமக்கு பிரியவே பிரியாது. எண்ணெயில் பார்த்திங்கன்னா ரொம்ப அளவாக தான் வந்துருந்துட்டு அந்த கப்பி மாதிரி சேர்றது வந்து சேரும். மற்றபடி மசாலா வந்துட்டு அதில் நல்லா செட் ஆயிரும். இதில் வந்து கொஞ்சம் போண்டா மாதிரி நிறையா அதிகமான மசாலாவும் இருக்காது, அளவான மசாலாவாக இருக்கும். இப்போ பாருங்கள், 2 முட்டையை ஊற்றியாச்சு. முட்டை ஊற்றிட்டும் நல்லா எல்லா பக்கமும் படுற அளவுக்கு வந்துருந்துட்டு விரவி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துருந்துட்டு இப்போ இந்த முட்டையும் போட்டதுக்கு அப்புறமா உப்பு மிளகாத்தூள் 2 வந்துருந்துட்டு நம்ம வந்து டேஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கணும். பார்த்துட்டு இந்த ஸ்டேஜ்லேயே வந்துருந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சதுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தூக்கலாக இருந்ததுன்னா எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து இருந்துட்டு 1/2 hour வச்சா போதும், நல்லா அழகாக வந்துருந்துட்டு செட் ஆகி கிடைக்கும். அதுக்கப்புறமா எண்ணெயை காய வச்சுட்டு நமக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். வச்சுட்டு வந்துருந்துட்டு இந்த சிக்கன் போட்டு பொரித்து எடுக்கும்போது செமையாக இருக்கும். இதை வந்து கரெக்டாக வந்து 5 நிமிஷத்துக்கு மேலே வேக விடக்கூடாது. அப்படி பண்ணும்போது வந்து சிக்கன் வந்து கரெக்டான பக்குவத்தில் வெந்து கிடைக்கும். அது மாதிரி கலர் மாறாமல் இருக்கிறது அந்த சிக்கனோட ஸ்பெஷாலிட்டியே. இப்போ பாருங்கள், இது வெந்ததுக்கப்புறமா வந்துருந்துட்டு நான் அதை தனியாக கையில் வச்சு எடுத்து காட்டும்போது சூப்பராக தெரியும். நல்லா உள்ளே வந்து வெந்து நல்ல ஜூஸியாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சதுனால அந்த மசாலா வந்து இருந்துட்டு அந்த சிக்கனில் வந்து உள்ளே வரைக்கும் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து நம்ம கடையில் வாங்குற மாதிரி ரொம்ப ரெட்டிஷாலாம் வந்துருந்துட்டு இருக்காது. நம்ம சிக்கன் விரவும் போது என்ன கலர் இருந்ததோ அந்த கலர் நமக்கு வந்து அப்படியே கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டான சிக்கனாக இருக்கும் இது ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கலர் வந்து கரெக்டாக கிடச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப்